Hello friends, welcome to English Pesa Aasaya. நம்ம சேனல்ல நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசா ஆட் ஆயிருக்கீங்க. So thank you very much. அதெல்லாம் விட எனக்கு என்ன சந்தோஷம் அப்படினா நம்ம டெய்லி நம்ம செஷன்ஸ் எடுக்கிறோம். நம்ம என்னென்ன செஷன்ஸ் எடுக்கிறோமோ அதை ஃபாலோ பண்ணி கடைசி நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க கரெக்டான பதில் எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஓகே. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் நான் போடுற வீடியோஸை கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் நிறைய உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கும் அப்புறம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசங்கள் என்ன, ஒற்றுமைகள் ஏதாவது இருக்கா இல்லை வித்தியாசங்கள் மட்டும்தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, அவன் படிக்கிறான், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ படிக்கிறான். அவன் படித்திருக்கிறான், ஆல்ரெடி அவன் படிச்சிருக்கான். இன்னொரு எக்ஸாம்பிள், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், இப்போ தான் எழுதுகிறேன். இதே இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்னது, முடிந்த ஒரு விஷயம், அதை நம்ம ப்ரெசண்ட்டில் சொல்கிறது. நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன், ஆல்ரெடி கடிதம் எழுதியிருக்கீங்க, அதை நம்ம இப்போ சொல்கிறோம். கடிதம் எழுதியிருக்கிறேன். பாருங்கள், எழுதுகிறேன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், எழுதியிருக்கிறேன் அது என்னது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். வித்தியாசத்தை பார்த்தீங்களா? ஓகே, இதே இது பாசிட்டிவ் சென்ஸ். நெகட்டிவ்ல உங்களுக்கு எப்படி வரும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதலை, நான் ஒரு கடிதம் எழுதவில்லை. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கவில்லை, எழுதியிருக்கவில்லை. சிம்பிள் ப்ரெசன்ட் எழுதவில்லை. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன குறிப்பிட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேள்வி கேட்குறதுல என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன வித்தியாசம், அதுக்கும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது. நீ ஒரு கடிதம் எழுதுகிறாயா, நீ லெட்டர் எழுதுறியா அப்படின்னு கேட்போமா, இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி வரும், நீ லெட்டர் எழுதிருக்கியா, லீவ் லெட்டர்லாம் எழுத முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து எழுத சொல்லுவாங்கல்ல, நீ இதுக்கு முன்னாடி லீவ் லெட்டர் எழுதிருக்கியா, எழுதி இருக்கிறாயா அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதே இது நெகட்டிவ்ல எப்படி வரும், நீ கடிதம் எழுதவில்லையா, இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் உங்களுக்கே தெரியும். எழுதி இருக்கவில்லையா, இதுக்கு முன்னாடி நீ கடிதம் எழுதுனது இல்லையா, அந்த லீவ் லெட்டர் எழுதுனது இல்லையா அப்படின்னு கேட்போம் பேச்சு வழக்கில், அது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பார்க்கலாமா, இதில் பாசிட்டிவாக நெகட்டிவாக எப்படி கேள்வி கேட்குறது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தது இப்படி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் நல்லா புரியும். ஓகே, ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்சஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நான் எழுதியிருக்கேன். பட் இது ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, you already know about it very well. பாருங்க, I, we, you, they சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள்னு வந்தால் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு அது என்ன ஃபார்மில் இருக்கணும், ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். உங்களுக்கே தெரியும் ப்ரெசன்ட் ஃபார்ம்னா என்னன்னு தெரியும். he, she, it, names எல்லாமே சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு. வெர்போட என்ன சேர்க்கணும், எஸ், இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்க்கணும் ஸ்பெல்லிங்கோட. அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பாருங்கள், I, we, you, they வந்தால் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ். ஹேவ் அப்படிங்கிறது ஒரு ஆக்சிலரி வெர்ப், வெர்போட மூணாவது வடிவம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளே அப்படிங்கிறது நம்மளோட வெர்ப்னா ப்ளே, பிளேட், பிளேட், அந்த மூணாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் V3 அப்படிங்கிற வெர்போட மூணாவது வடிவம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ணணும். he, she, it, names வந்தால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், ஹேவுக்கு பதிலாக ஹேஸ் வரும். வெர்போட மூணாவது வடிவம் தான் நீங்கள் எழுதணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அவ்வளோதான். ஓகே, இன்னொன்று புதுசாக நான் சொன்னது தான், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிலரி வெர்ப் பொதுவாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரு கேள்வி கேட்குறதுக்கும் நெகட்டிவாக சொல்கிறதுக்கும் தான் ஆக்சிலரி வெர்ப் தேவை. இங்கே ஆக்சிலரி வெர்ப் பாருங்கள், I, we, you, they வந்துச்சுன்னா அதுக்கு ஆக்சிலரி வெர்ப் do. ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு ஆக்சிலரி வெர்ப் do. அப்புறம் he, she, it, names வந்தால் வெர்போட எஸ் சேர்க்குறீங்கல்ல, அதனால இதுக்கு பார்த்தீங்கன்னா does. How many auxiliary verbs are there in present tense? எத்தனை இருக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல, எத்தனை இருக்கு, ரெண்டே ரெண்டு. do and does. That's it. You have to remember
அது எதில் யூஸ் பண்ணுவோம்? We will use while making the negative sentence and interrogative sentence, கேள்வி வாக்கியம். ஓகே, இங்கே பாருங்க. அதே மாதிரி இப்போ என்ன இருக்குன்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு ரெண்டு டேரெக்டாகவே இருக்குது ஆக்சிலரி வெர்பு. என்னென்னது ஆக்சிலரி வெர்பு? have, has. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. have எங்கே வரும்? சொல்ல தெரியணும். I, we, you, they. நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள்ங்கிற சப்ஜெக்ட் வந்தால் have வரும். he, she, it நேம்ஸ், நம்மளோட நேம், யாரோட நேம்னாலும் பரவாயில்ல, வந்தால் has வரும். that's it. ஞாபகம் வச்சுப்பீங்களா? நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஆக்சிலரி வெர்ப் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஃபார் மேக்கிங் நெகட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். எதுக்கு நான் இப்போ சொல்லியிருக்கேன்? இப்போ நம்ம வித்தியாசப்படுத்தி காட்ட போகிறது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கேள்வி வாக்கியம். அதை தான் சொல்ல போகிறேன். அதுக்கு நமக்கு ஆக்சிலரி வெர்ப் தேவை. ராமு ஒரு பாடல் பாடுகிறான். ராமு என்ன பண்ணுறான்? ஒரு பாட்டு பாடுறான். ஓகே, இது வந்து பாசிட்டிவ். நாளையுமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதே இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல என்ன வரும்? ராமு ஒரு பாடல் பாடி இருக்கிறான். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாசிட்டிவான சென்டென்ஸ். இதுலேருந்து ஒரு பாசிட்டிவ் கேள்வி கேளுங்க எல்லாரும். அதான் இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம். ராமு ஒரு பாடல் பாடுகிறானா? இது வந்து பாசிட்டிவான ஒரு கேள்வி வாக்கியம். பாசிட்டிவான ஒரு கேள்வி, பாசிட்டிவ் கொஸ்டின். ஓகே, இங்கே எப்படி வரும்? ராமு ஒரு பாடல் பாடி இருக்கிறானா? அவ்வளோதான். ராமு ஒரு பாட்டு பாடி இருக்கானா? அவ்வளோதான். அடுத்தது நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதுங்க. ஓகே, ராமு ஒரு பாடல் பாடுகிறான் இருக்கு. சாதாரணமாக நெகட்டிவ்ல சொல்லுங்க. ராமு ஒரு பாடல் பாடவில்லை. அவ்வளோதான். சாரி, கொஸ்டின் மார்க் வராது. ராமு ஒரு பாடவில்லை, இது நெகட்டிவ் சென்டென்ஸ். இங்கே எப்படி என்ன வரும்? ராமு ஒரு பாடல் பாடி இருக்கவில்லை. அவ்வளோதான், இது நெகட்டிவ். ராமு ஒரு பாடல் பாடி இருக்கவில்லை. ராமு ஒரு பாட்டு பாடியிருக்கானா? இல்லைப்பா, ராமு ஒரு பாடல் பாடி இருக்கவில்லை. அல்லது ராமு ஒரு பாட்டு பாடி இருக்கவில்லை, இப்படியே சொல்லலாம். இதுதான் கரெக்ட். ஓகே, அல்லது பாடியதில்லைன்னு கூட சொல்லலாம். பாடி இருக்கவில்லை, நல்லதாக இருக்குது இதுவும். ஓகே, அடுத்தது பாருங்கள், நெகட்டிவாக கேள்வி கேளுங்க. ராமு ஒரு பாட்டு பாடலையா அப்படின்னு கேட்போமா? அதுதான், பாடவில்லையா. இது நெகட்டிவான ஒரு கொஸ்டின். நெகட்டிவில் கேள்வி கேட்குறோமா? பாடலையா அப்படின்னு கேட்குறோம். பாடுகிறானா? அது பாசிட்டிவ். பாடவில்லையா? அது நெகட்டிவ். இங்கே பாருங்க, ராமு ஒரு பாடல் பாடி இருக்கவில்லையா? அவ்வளோதான். எல்லாத்துக்கும் சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா? பாருங்க, ஒரு பாடல் பாடுகிறான். இங்கே எப்படி வருது? பாடி இருக்கிறான். பாடுகிறானா? பாடி இருக்கிறானா? பாடவில்லை, நெகட்டிவ். இங்கே பாருங்க, பாடி இருக்கவில்லை. இங்கே பாருங்க, ஒரு பாடல் பாடவில்லையா? பாடலையா? ராமு பாட்டு பாடுறான், நீங்கள் பாடலையா? ப்ரெசென்ட்டில் கேட்குறீங்க பாடலையான்னு. இங்கே பாருங்க, ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் பாடி இருக்கவில்லையா? பாட்டு பாடுறான்னு சொன்னீங்களே, அவன் பாடி இருக்கானா இல்லையா? பாடி இருக்கவில்லையா கேட்போம்ல, அதுதான். சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா? ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், வெர்போட 3 ஃபார்ம் நான் எழுதுகிறேன், ஏன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெர்போட முதல் வடிவம் ப்ரெசன்ட் ஃபார்ம். ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. V2 என்னது? பாஸ்ட் ஃபார்ம். V3 என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு இந்த ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். பாட்டு பாடுறதுக்கு என்னது இங்கிலீஷில்? சிங். ப்ரெசன்ட்ல சிங். பாஸ்ட்ல என்னது? சாங். பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் சங். SUNG ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. சிங் அப்படிங்கிறத சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணணும். சங் அப்படிங்கிறத ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணால், பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுவோம். சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க. நீங்களே கூட ட்ரை பண்ணலாம் எங்களோட சேர்ந்து. ராமு அப்படிங்கிறது நம்மளோட சப்ஜெக்ட். ராமு போட்டாச்சா? ராமுங்கிறது நேம். அப்போ ரெண்டாவது கேட்டகரி இது வந்துருச்சு. ஓகேவா? போட்டிங்க, ராமு அப்படின்னு போட்டாச்சு. சப்ஜெக்ட் எழுதுறீங்க, அது வெர்பு வரணும். இங்கிலீஷில் என்னது வெர்புக்கு? சிங்.
ஐ மீன் சாரி, வெர்பு சிங் பாடுறது, அதுக்கு இங்கிலீஷில் என்னது? சிங். தப்பாக சொல்லணும். ஓகே, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்னது? ராமு எழுதிட்டீங்க. அடுத்து வெர்பு வரணும். இங்கே வெர்பு என்னது? பாடுறது, அதுக்கு இங்கிலீஷில் சிங், ப்ரெசன்ட் ஃபார்ம், அதை போட்டுருங்க. என்ன சேர்க்கணும்? எஸ்இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்க்கணும். நேம், ராமுங்கிறது ஒரு பேர், அதனால் ரெண்டாவது ஃபார்மேட் எஸ் சேர்த்துருங்க, ஸ்பெல்லிங் கரெக்டாக வரும். சிங்ஸ், ஒரு பாடல் அப்படிங்கிறது இருக்குது, அது என்னது? எ சாங். ராமு சிங்ஸ் எ சாங். ராமு ஒரு பாடல் பாடுகிறான். இங்கே வாங்க, ராமு ஒரு பாடல் பாடி இருக்கிறான். ரொம்ப ஈஸி. நேம்ஸ் வந்துச்சுன்னா அது ரெண்டாவது கேட்டகரி, ராமுங்கிறது இருக்கா, அதனால் ரெண்டாவது கேட்டகரி யூஸ் பண்ணுறோம். ராமு நேம், அப்போ இந்த இது யூஸ் பண்ணுங்கள். சப்ஜெக்ட் போட்டிங்க, அடுத்து ஹேஸ் வரணும். ஹேஸ் ஏன் போடுறோம்? நேம் வர்றதுனால ஹேஸ் வருது, ஹேஸ் போட்டிங்க. வெர்போட மூணாவது வடிவம் என்னது? சங், பாடுறதோட மூணாவது வடிவம் சங், பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள். எதுக்காக இந்த இடத்துல சங் போடுறதுன்னு தெரியுதா? சங்குங்கிறது வித்தியாசமான ஒரு வார்த்தை கிடையாது, சிங் அப்படிங்கிறதோட மூன்றாவது வடிவம். ஓகே, ராமு ஹேஸ் சங் a song, ஒரு பாடல், சாங், அவ்வளோதான். ராமு ஹேஸ் சங் a song. ராமு ஒரு பாடல் பாடி இருக்கிறான். அடுத்து பாருங்க, கொஸ்டின் கேளுங்க பாசிட்டிவா. சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் ராமு ஒரு பாடல் பாடி இருக்கிறானா? ட்விஸ்ட் வந்துருச்சா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்படி கேட்பீங்க? ஆக்சிலரி வெர்ப் தேவை. நேம் வந்தால் டஸ் தான் ஆக்சிலரி வெர்ப். வெர்பை பிரிக்கலாமா? ப்ரெசன்டென்ஸ்க்கு மட்டும் வெர்பை பிரிப்போம். சிங்ஸ் அப்படிங்கிறத பிரிங்க, எஸ் சேர்ந்துருக்கா? சிங்ஸ் அப்படிங்கிறத பிரித்து எப்படி வரும்னா டஸ் ப்ளஸ் சிங் அப்படின்னு வரும். சிங்ஸுங்கிறத பிரித்தா டஸ் ப்ளஸ் சிங் அப்படின்னு வருது. சிங்ஸுங்கிறத மறந்துடுங்க. டஸ்ஸும் சிங்கும் சேர்ந்தது தான் சிங்ஸ். காரணம் என்ன? நேம் வந்து அதுக்கு ஆக்சிலரி டஸ், அதனால அதை வச்சு வெர்பை பிரிக்கிறோம். ஓகே, டஸ் ப்ளஸ் சிங் இஸ் ஈக்குவல் டு சிங்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் கேட்குறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஆக்சிலரி வெர்பை மட்டும் முன்னாடி போடுவோம். அப்போ அந்த டஸ்ஸை மட்டும் தூக்கி முன்னாடி போட்டுருங்க, அவ்வளோதான். டஸ்ஸை முன்னாடி போட்டுருங்க. அடுத்து என்ன வரும்? ராமுன்னு இருக்குது, சிங்ஸை மறந்துடுங்க. ராமு அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. டஸ் முன்னாடி போயிட்டா மிச்சம் இருக்கும், சிங் மட்டும் இருக்குமா? அந்த சிங் போட்டுக்கோங்க. டஸ் ராமு சிங் எ சாங், அதை அப்படியே போட்டுருங்க, அவ்வளோதான். டஸ் ராமு சிங் எ சாங்? ராமு ஒரு பாட்டு பாடுறானா? அவ்வளோதான். அடுத்தது இங்கே வாங்க. இங்கெல்லாம் வெர்பை பிரிக்கணும் தேவையே இல்லை, ஏன்னா ஆக்சிலரி ஹேவும் ஹேஸும் தான் டேரெக்டாகவே இருக்குது. ஹேஸை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுருங்க, அவ்வளோதான். போட்டுடலாமா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் வேறு எதுவும் மாறாது. ஹேஸ் ராமு சங் எ சாங்? ராமு ஒரு பாட்டு பாடியிருக்கானா? அவ்வளோதான். அடுத்து ராமு ஒரு பாடல் பாடவில்லை அப்படின்னு சொல்லணும். என்ன பண்ணுவீங்க? வெர்பை பிரித்து வச்சுருக்கீங்க, அது ரெண்டு கடையில் ஒரு நாட் போட்டாலே போதும், முடிஞ்சிச்சு. அதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். டஸ்ஸுக்கும் சிங்கு கடையில் நாட் போடுங்க. சிங்ஸை மறந்துடுங்க. சிங்ஸை பிரித்து டஸ் ப்ளஸ் சிங்குன்னு இருக்குது. நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் பிரித்து நடுவில் நாட் போடுவோம். டஸ்ஸுக்கும் சிங்கு கடையில் நாட் போடுறோம், அவ்வளோதான். எழுதலாமா? ராமு சிங்ஸை பிரித்தாச்சு, என்ன இருக்குது? டஸ் சிங் ரெண்டு கடையில் நாட் போட்டுருங்க, அவ்வளோதான். டஸ் நாட் அப்படிங்கிறத நான் டஸ்இன்ட் அப்படின்னு போட்டிருக்கேன், ரெண்டுக்கு நல்ல ஒரு நாட். ராமு டஸ்இன்ட் சிங் அ சாங். ராமு ஒரு பாடல் பாடவில்லை, அவ்வளோதான். இங்கே வாங்க, ராமு ஒரு பாடல் பாடி இருக்கவில்லை. என்ன பண்ணுவீங்க? நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு ஆக்சிலரி வெர்ப் பக்கத்தில் ஒரு நாட் போடணும், ஹேஸ் பக்கத்தில் ஒரு நாட், அவ்வளோதான். போடுங்க. ராமு ஹேஸ் நாட் சங் அ சாங். ஹேஸ்இன்ட், இது எப்படியும் வாசிக்கலாம், ஹேஸ்இன்ட். ஹேஸ் நாட் அப்படிங்கிறது ஹேஸ்இன்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். ராமு ஹேஸ்இன்ட் சங் அ சாங். ராமோடு பாடல் பாடி இருக்கவில்லை. கடைசி நெகட்டிவாக கேள்வி கேட்குறது கேட்கலாமா? நெகட்டிவ் அப்படி கேள்வி கேட்பீங்க, நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்குது. நெகட்டிவ் சென்டென்ஸ்லேருந்து நெகட்டிவாக கேள்வி கேட்கலாம். டஸ் நாட் இருக்கா, அதை அப்படியே முன்னாடி போட்டுருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. பாருங்க, நெகட்டிவ் சென்டென்ஸ் பாடவில்லைன்னு இருக்கு. ராமு டஸ்இன்ட் சிங் அ சாங். டஸ்இன்ட் எங்கேருந்து வந்திருக்கு நமக்கு தெரியும். நெகட்டிவாக கேள்வி கேட்குறது, டஸ்இன்ட்டை தூக்கி முன்னாடி போட்டுருணும், அவ்வளோதான். டஸ்இன்ட் ராமு சிங் அ சாங், அவ்வளோதான். அடுத்து ராமு ஒரு பாடல் பாடி இருக்கவில்லையா? இதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஹேஸ் நாட் இருக்கு, ஹேஸ்இன்ட், அதை தூக்கி முன்னாடி போட்டுருங்க, அவ்வளோதான்.
வெரி சிம்பிள். ஒரு இதுலேருந்து இன்னொரு இது கற்றுக்குறோம். ஹேசன்ட் ராமு சங்க சாங்? ராமு ஒரு பாட்டு பாடி இருக்கவில்லையா? எதுக்காக சங் போட்டிருக்கோம்? சிங் அப்படிங்கிற வெர்போட 3வது வடிவம். ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே இதில் டவுட் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஈஸியாக இருக்கா? ராமு ஒரு பாடல் பாடுகிறான். ராமு சிங்ஸ் அ சாங். ராமு ஒரு பாட்டு பாடியிருக்கான். ராமு ஹேஸ் சங் அ சாங். அவ்வளோதான். இவ்வளவோ கேள்விகள். சப்ஜெக்டை மட்டும் மாற்றுங்க, எல்லாம் வந்துடும். இதே அவன் ஒரு பாடல் பாடுகிறான்னா ராமுக்கு பதிலாக ஹீ வரும். ஹீ சிங்ஸ் அ சாங். அவன் ஒரு பாடல் பாடியிருக்கிறான் அப்படின்னா ஹீ ஹேஸ் சங் அ சாங். ராமுக்கு பதிலாக ஹீ வருது. இதே அவள் ஒரு பாடல் பாடியிருக்கிறாள் அப்படின்னா அவள், ராமுக்கு பதிலாக ஷீ போடுறீங்க. ஷீ ஹேஸ் சங் அ சாங். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதெல்லாமே வந்து. ஓகேவா? அவ்வளோ ஒரு எளிமையாக இருக்கும். சப்ஜெக்டை மாற்றி மாற்றி போடுங்க, நிறைய சென்டென்ஸ் நீங்கள் படிக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நல்லா நீங்கள் யோசித்து பண்ணணும். அதாவது வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கேள்வி கேட்குறது இந்த வீடியோவில் நான் வந்து மெயினாக அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ பாசிட்டிவ் கேள்விக்கு ஒன்று, நெகட்டிவாக கேள்வி கேட்குறதுக்கு ஒன்று கொடுக்குறேன். ஆனால் கரெக்டாக நீங்கள் யோசித்து ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ ஒரு கார் வாங்குகிறாயா? ஓகே, அதே மாதிரி நீ ஒரு கார் வாங்கலையா? இந்த ரெண்டும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக கேள்வி கேட்குறது. அதே மாதிரி இங்கேயும் கொடுக்குறேன். 1 2 தேர்ட் ஒன் என்னென்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நீ ஒரு கார் வாங்குகிறாயா. இங்கே பார்த்தீங்கன்னா நீ ஒரு கார் வாங்கியிருக்கியா? பாசிட்டிவான கேள்வி. நெகட்டிவ்ல எப்படி வரும்? ஃபோர்த் சென்டென்ஸ், வாங்கியிருக்கவில்லையா? சொல்லணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பாசிட்டிவாக கேள்வி கேட்குறது, நெகட்டிவாக கேள்வி கேட்குறது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பாசிட்டிவாக கேள்வி கேட்குறது, நெகட்டிவாக கேள்வி கேட்குறது. டேரெக்டாக உங்களால் அது சென்டென்ஸ் மேக் பண்ண முடியலன்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதி அதிலிருந்து பாசிட்டிவ் கேள்வி நீங்கள் எழுதி பாருங்கள். அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த 4த்துக்குள்ள ஆன்சர் நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். இது நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நீங்கள் கிளியராக இருக்கீங்கன்னு அர்த்தம். இது எல்லாமே கேள்வி வாக்கியம் தான். 4 சென்டென்ஸ். கண்டிப்பாக உங்களோட ஆன்சரை கமெண்ட் செஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக நான் அதை பார்க்குறேன். நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு ஈஸி இந்த டென்சஸ் தெரியுதா? ஓகே, வித்தியாசம் புரிஞ்சதா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். எவ்வளவோ நாள் நமக்கு புரியாத மாதிரி இருந்த விஷயங்கள் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த 4 சென்டென்ஸும் கமெண்ட்ஸில் போடுங்க உங்களோட ஆன்சரை. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லலாம், இன்னும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறோம் அந்த சேனலில். ஓகே, இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள், அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வரப்போகுது. ஓகேவா? ஈஸியாக நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. உங்கள் எல்லாராலையும் கண்டிப்பாக பேச முடியும். ஓகே, கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்கிறது அதுதான், ப்ராக்டிஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.